இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இங்கே கொஷின் என்ன அப்படின்னா x² - 4x + 4 = 0. அங்கே சொன்ன மாதிரி எக்ஸுக்கு அதே பாயிண்ட் தான், -4லேருந்து +4 வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். இங்கே 4ங்கிறது மாறாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு. அப்போ எல்லா இடத்துலையும் இங்கே உங்களுக்கு 4 தான் வரும். x²ங்கிறப்போ இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுவீங்க. -4 ஸ்கொயர் பண்ணால் 16, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இங்கேயும் ஆன்சர் சேமாக தான் வரும். -4xனா -4 × xன்னு அர்த்தம். -4ஐயும் இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. -× +, 4 4s are 16, -× +, 4 3s are 12, -× +, 4 2s are 8, -× +, 4 1s are 4. -4 × 0 0. இங்கே வந்து அதே ஆன்சர் நெகட்டிவில் வரும், ஏன்னா இங்கே -× +ங்கிறது மைனஸ் ஆகிடும். 4 1s are 4, -× +, -4 2s are 8, -× +, -4 3s are 12, -× +, -4 4s are 16. இப்போ உங்கள் கொஷினில் இருக்கிறது x² - 4x + 4. அப்போ அது மூணுத்தையும் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒய்க்கு எழுதுவீங்க. இங்கே மூணுமே ஒரே சைனாக இருக்கிறதுனால மூணுத்தையும் ஆட் பண்ணி எழுதுவீங்க. 16 + 4 20, 20யோட ஒரு 16 சேர்த்திங்கன்னா 36 வரும். 12 + 4 16, 16ஓட 9 சேர்த்தா 25, 4 + 4 8, 8 + 8 16, 1 + 4 5, 5 + 4 9, 0 + 0 + 4ங்கிறது 4 தான் வரும். இங்கே சைன் மாறி மாறி இருக்கும். 1ம் 4ம் ஒரே சைனில் இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5, 5ல் 4 போயிட்டுனா ரிமைனிங் 1. 4ம் 4ம் ஒரே சைனில் இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 8, 8ல் 8 போயிட்டுனா 0. 9ம் 4ம் ஒரே சைனில் இருக்குது, ஆட் பண்ணால் 13, 13ல் 12 போயிட்டுனா 1. இங்கே பிக்கர் நம்பர் சைன் வந்து 13, 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி வர்றது 13 தான், அதனால் இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம். பிக்கர் நம்பர் சைனை தான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு போடணும். இங்கே 16 + 4 20, 20ல் 16 போயிட்டுனா மறுபடியும் 4 தான் வரும். இங்கே வந்திருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அப்போ எல்லாத்தையுமே உங்களால் பிளாட் பண்ண முடியும். அதே மாதிரி y' எந்த பாயிண்ட்டும் வரல. y' அப்படிங்கிறது நெகட்டிவில் வருது, மைனஸில் வருது. இங்கே மைனஸில் எதுவுமே வரல. y' குறைச்சிட்டு y அதிகமாக்கினா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ண முடியும். ஃபஸ்ட் மாதிரியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பிளாட் பண்ண முடியும். அங்கே 72லாம் வந்ததுனால அதை விட்டுருப்போம். இங்கே 36 தான் வருது, இதெல்லாம் பிளாட் பண்ண முடியும். அப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டடில் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். அப்போ -4, 36, -3, 25, -2, 16, -1, 9, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1, 4, 4. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும். இங்கே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி போட முடிஞ்சிச்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா ரஃப் காலத்தில் தனியாக எடுத்து எழுதி ஆட் பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட் தப்பானாலும் கர்வ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், மாறி வரும். அதனால் இங்கே உங்களால் கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக ஆட் பண்ணி போடுங்க, இல்லைனா தனியாக எடுத்து எழுதி பார்த்து போடுங்க. இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 36. -4 எங்கே இருக்குது, 36 இங்கே எழுதிக்கிட்டு -4, 36. ஃபஸ்ட்டு இருக்க பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்பீங்க. இங்கேயும் நான் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். 1 2 3, இந்த சைடு -1 -2 -3. இது எக்ஸு, இது x', கீழே இருக்கிறதுல இது y', இது y. கீழே இருக்கிற y நெகட்டிவில் இருக்கும், இங்கே இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவில் இருக்கும். இதை 2 2வாக எடுத்திருக்கேன், அப்போ தான் பிளாட் பண்ண இடம் பத்துங்கிறதுனால. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 36 மார்க் பண்ணியாச்சு. -4 இங்கே, 36 இதுக்கிட்ட இருக்குது. -4, 36 இங்கே வரும். அடுத்த பாயிண்ட்டு -3, 25. -3 இங்கே, 25. 25ங்கிறது 24க்கும் 26க்கும் நடுவில் வரும். இது ரெண்டுத்துக்கும் இடையில கொஞ்சம் லைட்டாக டார்க்காக ஒரு லைன் தெரியுது இல்லையா, அதுதான் 25ங்கிறது. -3, 25. அடுத்த பாயிண்ட்டு -2, 16. -2 இங்கே, 16 இதுக்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே வரும் -2, 16. அடுத்து -1, 9. அதே மாதிரி 9ங்கிறது
8க்கும் 10க்கும் இடையில இருக்கும். -1 இங்கே இருக்குது, -1 8க்கும் 10க்கும் நடுவில் வர்றது தான் 9. அப்போ -1,9ங்கிறது இங்கே வரும். அடுத்த பாயிண்ட்டு 0,4. 0,4ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸில் தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே வர 4 தான் மார்க் பண்ணுவீங்க. இதுதான் 0,4. அடுத்த பாயிண்ட்டு 1,1. இந்த இடம் 0, 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் 1. அப்போது 1 இங்கே இருக்குது 1. அப்போ 1,1ங்கிறது இதுக்கிட்ட வரும். அடுத்த பாயிண்ட்டு 2,0. 2,0னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்குது, ஒய் ஆக்சிஸ் 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற 2 தான் பார்ப்பீங்க. இதுதான் 2,0. அடுத்து 3,1 இந்த இடம். அடுத்து 4,4. 4 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 4 இதுக்கிட்ட இருக்குது. அப்போ இதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா இதுக்கிட்ட வரும் 4,4. ஃபர்ஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்கேலால் லைட்டாக ஜாயின் பண்ணால் கர்வ் கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ கர்வ் கிடச்சிட்டு மேலேயும் இங்கேயும் ஏரோ மார்க் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கொஷின் கொடுத்துருந்தாங்களோ அதை இங்கே எழுதிட வேண்டியதான். x² - 4x + 4 தான் கொடுத்துருந்த கொஷின், அதை இங்கே எழுதுங்க. -4 = 0. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக தான் எடுத்தோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸாக எடுத்தோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ். ஸ்கேல் எழுதலைன்னாலும் ஒரு மார்க் போயிடும், அதனால் ஸ்கேலை மறக்காமல் எழுதிடுங்க. இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த கர்வு எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும் 2,0ங்கிற ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணியிருக்கு. அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுவீங்க. அப்போ இதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸும் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் தான். லாஸ்ட்டில் இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு போட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுறீங்க. அவ்வளோதான், செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு.